ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தின் அதிசயங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு பகுதி மத்தேயு 4 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். மத்தேயு 4 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இயேசுவானவர் உட்படுத்தப்பட்ட சோதனையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்மில் சிலர் நினைப்பது போல இயேசுவானவர் உட்பட்ட சோதனை என்பது அல்லது இயேசுவானவர் சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சி என்பது ஏதோ வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையின் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்ட அல்லது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, எப்படி நாம் இதை சொல்கிறோம்? இது ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் உறுதி பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்று எப்படி சொல்கிறோம்? பாருங்கள், ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு 6 நிலைகள் அல்லது 6 கட்டங்களை கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அந்த 6 நிலைகள் என்ன என்ன என்று பார்ப்போம்னால், முதலாவது பர்பஸ், அதாவது நோக்கம் அல்லது சித்தம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டம் இருக்கும். முதலாவது பர்பஸ் and a plan. Next one is plan. So plan based on the purpose. So நோக்கத்தின் அடிப்படையிலே திட்டம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான திட்டம் அல்லது வடிவம் கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள். ப்ரிப்பரேஷன், பர்பஸ், பிளான் அண்ட் தி ப்ரிப்பரேஷன். 4வது ஒன்று ப்ரோப் அல்லது டெஸ்ட். எதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டார்களோ அதற்காக ஆயத்தமாகி விட்டார்களா இல்லையா என்பதை சோதிக்கிறார்கள். இது சோதனை செய்து பார்ப்பது. சோதித்த பின் அந்த சோதனையிலே வெற்றி கண்டார்கள் என்று சொன்னால், என்ன திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார்களோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவது, பிராக்டிஸ் அல்லது எக்ஸிக்யூட் என்று சொல்லலாம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவது, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதின் முடிவுதான் விளைவு, அவுட்கம் அல்லது எண்ட் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். இந்த விளைவு எப்போதும் பாருங்கள், எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பர்பஸ், பிளான், ப்ரிப்பரேஷன், ப்ரோப், பிராக்டிஸ் அண்ட் தென் தி எண்ட் ப்ராடக்ட் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே காணப்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், த பர்பஸ் அண்ட் த ப்ராடக்ட் இரண்டுமே இசைந்திருக்க வேண்டும். நோக்கமும் இறுதியாக வரக்கூடிய விளைவும் இசைந்திருக்க வேண்டும். அப்படி இசைந்து இருந்தால் அந்த நோக்கம் 100% நிறைவேறி இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இயேசுவானவர் ஒருவருடைய வாழ்க்கையில் மாத்திரமே 100% இதுவரை நிறைவேறி இருக்கிறது. இந்த 6 வாழ்க்கை நிலைகளும் எப்படி இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் மையம் இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தின் நடுநிலை நாயகன் இயேசு கிறிஸ்து. மைய புள்ளி இயேசு கிறிஸ்து. நீங்கள் எங்கிருந்து படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி, இந்த வேதத்தின் அடிப்படையிலே மைய பகுதியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் தான் இருப்பார். எப்படி சொல்கிறோம் பாருங்கள், இந்த 6 நிலைகளையும் இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாக நம்மால் காண முடியும். பிரியமானவர்களே, வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே இந்த 6 நிலைகளும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக காணப்படும். பிரியமானவர்களே, முதலாவது ஏற்கனவே நாம் சொன்னதின்படியாக நோக்கம் அல்லது சித்தம், த பர்பஸ். இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருந்தது. அது எங்கு ஆரம்பித்தது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆதியாகமம் 3 அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கர்த்தருக்கு அங்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு சித்தம் இருந்தது. என்ன? தான் ஏற்படுத்தின மனிதனாகிய ஆதாமை வஞ்சித்து பாவத்திற்குட்படுத்தி பாவத்திற்கு அடிமையாக்கி தன்னிடம் இருந்து பிரித்த
இந்த வஞ்சகன் ஆகிய பிசாசின் தலையை நசுக்க வேண்டும், பாவத்தின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது அன்று கர்த்தருக்கு ஒரு நோக்கமாய் இருந்தது. இந்த நோக்கத்தை இயேசுவானவருடைய வாழ்க்கையில அவர் வைத்திருந்தார். ஆகவே கர்த்தருடைய நோக்கம் அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதுதான். இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டம் வகுக்கப்படுகிறது. அந்த திட்டத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் சுவிசேஷ புத்தகத்தின் இறுதி வரையிலும் அந்த திட்டம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது தேவனுடைய மனிதர்கள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. ஆதியாகமம் முதல் பார்ப்போம் என்று சொன்னால், பல்வேறு இடங்களிலே இந்த நோக்கத்திற்கான திட்டம் ஆங்காங்கே விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாருங்கள், எடுத்துக்காட்டிற்கு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்கள், யூதாவை கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்பதாக. இது அந்த திட்டத்தை குறித்து தான் சொல்கிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பாருங்கள், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இதுவும் அந்த நோக்கத்திற்கான திட்டத்தை குறித்து தான் சொல்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதாக இருக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுவும் அந்த நோக்கத்திற்கான திட்டம். இந்த திட்டம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பாக கூட அந்த திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்பதாக. இப்படியாக தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே கொண்டிருந்த நோக்கத்தை திட்டமாக வகுத்து பலரும் இந்த திட்டத்தை குறித்து வேதாகமம் முழுவதும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தபடி there was a purpose and there was a plan. மூன்றாவது படிநிலை ப்ரிப்பரேஷன், அதாவது ஆயத்தம். இப்போது நோக்கம் தெரிந்துவிட்டது, அதற்கான திட்டம் தெரிந்துவிட்டது. இப்போது அந்த திட்டத்திற்கு ஏற்ப ஒருவரை ஆயத்தப்படுத்த வேண்டும். யார் அது? இயேசுவானவர். இயேசுவானவர் ஆயத்தப்படுத்தப்பட்டது அல்லது இயேசுவானவரை ஆயத்தப்படுத்திய உருவாக்கிய விதம் பெரிதாக வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. 30 ஆண்டு காலமாக ஆவியானவர் தேவன் இயேசுவானவரை உருவாக்கி கொண்டுதான் இருந்தார். எடுத்துக்காட்டிற்கு லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை பாருங்கள், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பதாக சொல்லியிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இயேசுவானவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் தேவன், இயேசுவானவரை உருவாக்கி கொண்டிருந்தார், அந்த திட்டத்திற்கு ஏற்ப அவரை உருவாக்கி கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, so there was a purpose, there was a plan and there was a preparation. இப்போது பாருங்கள், இயேசுவானவரை உருவாக்கி ஆகிவிட்டது, அவரை ஆயத்தமாக்கி விட்டார். ஆயத்தம் பண்ணினவர் நிச்சயமாகவே இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறாரா, தயாராக இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்தால்தான் நிச்சயமாகவே அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பார்க்கிறோம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்பதாக. ஆகவே சோதனை என்பது இன்றியமையாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. There was a purpose, there was a plan, there was a preparation and there was a test அல்லது probe என்று சொல்லலாம். சோதனைக்கு பின்பு சோதனையிலே வெற்றி கண்டு விட்டார். சோதனையிலே வெற்றி கண்டவரை இப்போது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். சோதனையிலே வெற்றி கண்டுவிட்டார். ஆகவே இப்போது என்ன திட்டம் இருக்கிறதோ அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பிராக்டிஸ் அல்லது எக்ஸிக்யூட் என்று சொல்கிறோமே. பாருங்கள், யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படி என்று சொன்னால் என்ன திட்டம் இருந்ததோ, என்ன நோக்கம் இருந்ததோ, என்ன திட்டம் இருந்ததோ, எதற்கு ஆயத்தப்படுத்தினாரோ, எதற்காக சோதித்து அறிந்து கொண்டாரோ அது இன்று நிறைவேறி முடிந்தது.
என்று உறுதியாக அவரால் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டேன் என்பதாக அவர் உறுதியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இப்படி நிறைவேற்றி முடித்ததின் முடிவாக ஒரு விளைவு உண்டானது. அந்த விளைவை பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாக வேதம் சொல்கிறது. விளைவு என்ன? தி எண்ட் ப்ராடக்ட் அல்லது அவுட்கம், ரிசல்ட் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல நோக்கமும் விளைவும் ஒன்றாக இசைந்திருக்கும் என்று சொன்னால் 100% அந்த நோக்கம் நிறைவேறி இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்? நோக்கம் என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்கள், நோக்கமும் விளைவும் இயேசுவானவரின் வாழ்க்கையிலே இசைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த 6 படிநிலைகளும் நிச்சயமாகவே இருக்கும். அப்படி என்று சொன்னால், இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட இந்த 6 நிலைகளிலே ஒரு நிலைதான் சோதனை, ப்ரோப் அல்லது டெஸ்ட் அல்லது டெம்டேஷன் என்று சொல்லலாம். இன்று நாம் தியானிக்க போகிறது 4வது படிநிலையாகிய சோதனை, ப்ரோப் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல இயேசுவானவர் சோதிக்கப்பட்டார் என்பது ஏதோ தற்செயலாக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஏற்பட்டது அல்ல. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, உறுதி செய்யப்பட்ட ஒன்று அன்று அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், சோதனை என்று சொல்கிறோமே, டெஸ்ட் அல்லது ப்ரோப் என்று சொல்கிறோமே, இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே அன்று நடந்த காரியம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஒரு சோதனை என்று சொன்னால் சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். சோதனையை எதிர்கொள்ள ஒருவர் இருக்க வேண்டும், அல்லது சோதிக்கப்படுவதற்கு ஒருத்தர் இருக்க வேண்டும், சோதனை செய்வதற்கு ஒருத்தர் இருக்க வேண்டும். 4வதாக, சோதனை செய்வதற்கு ஒரு இடம் அல்லது களம் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களையும் 1ஆம் அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்பொழுது இயேசு யார்? சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறவர். அவர்தான் அங்கே தயாராக இருக்கிறார், அவரைத்தான் உருவாக்கி இருக்கிறார், அவரைத்தான் இப்பொழுது சோதிக்க வேண்டும். ஆகவே சோதனைக்கு உட்பட வேண்டியவர் இயேசுவானவர், சோதனைக்கு உட்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆகவே தான் சொல்கிறேன், இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல். ஆவியானவர் உருவாக்கி இருக்கிறார், தாம் உருவாக்கிய இயேசுவானவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறாரா என்பதை சோதித்தறிய வேண்டும் என்பதற்காக ஆவியானவரே அவரை சோதனைக்கு உட்படுத்துகிறார். சோதித்தவர் யார்? பிசாசானவன் சோதித்தான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே சோதனை என்பது இந்த 3 காரியங்களையும் உட்கொண்டிருக்க வேண்டும். 4வதாக ஒரு காரியம், டெஸ்ட் செய்கிறோம் என்று சொன்னால் டெஸ்ட் லேப் என்பது ஒன்று வேண்டும், லெபார்டரி அல்லது சோதனை களம் என்று சொல்லலாம். சோதனை செய்வதற்கென்று ஒரு இடம் வேண்டும், பிரத்யேகமாக ஒரு இடம் வேண்டும். இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே அவர் சோதிக்கப்படுவதற்கு எந்த இடம் தெரிந்து கொள்ளப்பட்டது? வனாந்திரமான ஒரு இடம் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஏன் வனாந்திரமான ஒரு இடம் தெரிந்து கொள்ளப்பட்டது? ஒருவேளை அவர் வீட்டிலோ அல்லது ஊருக்குள்ளோ இருக்கும் பொழுது அவரை சோதித்தறிய முடியுமா? பாருங்கள், மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை தன்னுடைய ஊரில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால், அவரோடு கூட இருப்பவர்கள், உற்றார் உறவினர், உடன்பிறப்புகள், தாய் அல்லது மற்றவர்கள் யாராகிலும் அவருக்கு உதவி செய்வதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். அதை ஆவியானவர் விரும்பவில்லை. தனிமையிலே கொண்டு சென்று நிச்சயமாகவே அவர் ஆயத்தமாய் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றார். பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வதற்கு சற்று அரிதான தேவ செய்தியாக இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள், 3 நபர்களை மையமாக கொண்டு அந்த வசனம் சொல்லி இருக்கும். அன்று ஏதேன் தோட்டத்திலே 3 நபர்கள் அல்லது 3 காணப்பட்டார்கள். முக்கியமாக காணப்பட்டது 3. யார் யார்? முதலாவது தேவனால் படைக்கப்பட்ட முதலாம் ஆதாம், 3வது ஆதாமை சோதித்த அல்லது வஞ்சித்த பிசாசானவன். இந்த 3 பேருமே
ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்திலே ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டார்கள். அதே 3 பேர் இன்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் காணப்படுவார்கள். வெவ்வேறு நாமங்களில் அல்லது வெவ்வேறு பரிமாணங்களில் காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே. யார் யார்? அதே ஆதாம். அது 1ஆம் ஆதாம், இயேசுவானவர் 2ஆம் ஆதாம். அன்று இருந்த தேவனானவர் இன்று ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அன்று இருந்த அந்த சர்ப்பமானது இன்று பிசாசு என்று அழைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. தொடர்ந்து பாருங்கள், வேதம் முழுவதும் இந்த மூவரும் அப்படியே நகர்ந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. என்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே 1ஆம் ஆதாம் சோதிக்கப்பட்டு வீழ்ந்து போனானோ அதை ஜெயமாக எடுக்கும்படிக்கு வனாந்தரத்திலே 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து அதை எதிர்கொண்டு மேற்கொண்டார் பிரியமானவர்களே. ஏன் சோதிக்கப்பட்டார்? பிசாசானவன் அன்று சோதித்தது என்ன? இயேசுவானவரிடத்தில் அவன் எதை சோதிக்க முற்பட்டான் என்பதை நாம் தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. பல்வேறு கோணங்களிலே இதை நாம் சிந்தித்திருக்கலாம். இன்று ஒரு வித்தியாசமான கோணத்திலே தேவன் இதை தியானிக்கும்படியாக நமக்கு கிருபை செய்வாராக. இயேசுவானவரிடத்தில் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களை சோதித்திருக்கலாம். அவருடைய ஞானத்தை குறித்து சோதித்திருக்கலாம், அவரது அறிவை குறித்து சோதித்திருக்கலாம், அவரது உடல் பலத்தை குறித்து சோதித்திருக்கலாம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் அவரிடத்தில் சோதிக்கப்படும்படியாக இருந்தாலும் கூட பிசாசானவன் ஒரு 3 காரியங்களை மையப்படுத்தி அவர் சோதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. முதலாவது ஒரே ஒரு கேள்விதான், டெஸ்ட் ஆன் வாட் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், முதலாவது டெஸ்ட் ஆன் பர்பஸ், நோக்கத்தை குறித்த சோதனை. முதலாவது பாருங்கள், வேதாகமத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதுதான் நோக்கம். யார் நசுக்குவார்? அவர். யார் அந்த அவர்? இயேசுவானவர். இயேசுவானவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. There was an identity for Jesus Christ. என்ன அடையாளம்? தேவனுடைய குமாரன் என்ற அடையாளம் அங்கே கொடுக்கப்பட்டது. இப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இப்படியாக வாசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரன் உன் தலையை நசுக்குவார் என்பதாக நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் தான் இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடும். இப்போது பிசாசானவன் இயேசுவானவரிடத்திலே கேட்கும் கேள்வியை பாருங்கள். 2 முறை ஒரே காரியத்தை தான் மையப்படுத்தி கேட்கிறான். 3வது வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். என்ன? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய தேவனுடைய குமாரனே ஆனால். தொடர்ந்து பாருங்கள் 6வது வசனத்திலே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்றான். பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய தேவனுடைய குமாரன் நீர்தான் என்று சொன்னால் தாழ குதியும். பிசாசுக்கு தாழ குதிப்பதோ அல்லது கல்லுகளை அப்பங்கள் ஆக்குவதோ பெரிய விஷயம் கிடையாது என்பது நன்றாகவே தெரியும் பிரியமானவர்களே. ஆனாலும் பிசாசு அங்கே சோதிக்க நினைத்தது எல்லாம், இவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் இந்த நோக்கத்திற்கு உரியவர், இவர்தான் பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது இவருக்கு தெரியுமா என்பது தான் அங்கே கேள்வி. பிசாசின் முதலாவது நோக்கம், இயேசுவானவருக்கு என்ன நோக்கத்திற்காக அவர் உருவாக்கப்பட்டார், என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது அவருக்கு தெரியுமா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பிசாசு அங்கே கேட்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோமா? என்ன நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன நோக்கத்திற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம், அல்லது ஆயத்தப்பட்டிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக நாம் இப்போது சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருந்தால் நிச்சயமாகவே அந்த சோதனையிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும் அல்லது வெற்றி சிறக்க முடியும் பிரியமானவர்களே. இயேசுவானவருக்கு அவரது நோக்கம் தெரியுமா என்பதைத்தான் அங்கு சோதனையாக பிசாசானவன் வைத்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இரண்டாவது எதை சோதித்தான் என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே என்ன திட்டம் இருக்கிறது என்பது இயேசுவானவருக்கு தெரியுமா என்பதுதான். பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து அவர் மரிக்கும் தருவாய் வரையிலும் அவருக்கு அந்த சோதனை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. யாரோ ஒருவருடைய ரூபத்திலே அது வந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று
மணி துளிகளிலே அவர் மரணத்தை தழுவப் போகிறார், மரிக்கப் போகிறார். மரிக்கப் போகும் தருவாயிலும் கூட இதே போன்ற ஒரு கேள்வி, சோதனை அவருக்கு எழுந்தது பிரியமானவர்களே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. இங்கேயும் பார்க்கிறோம், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இறங்கி வருவதற்கு முயற்சி செய்திருப்போம். ஆனால் இயேசுவானவர் அங்கு ஒன்றும் பேசவில்லை. அடிக்கப்படும் ஆட்டை போல சத்தமிடாது இருந்தார் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? அவருக்கு நோக்கம் தெரியும். நோக்கத்தின் அடிப்படையிலே தேவன் தனக்கு கொடுக்கும் திட்டம் அவருக்கு நன்றாகவே தெரியும் பிரியமானவர்களே. இதுதான் அவருடைய திட்டம். சிலுவையிலே அவர் பிசாசை மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும், பாவத்தை வெற்றி சிறக்க வேண்டும் என்பது. இந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க போகும் நிலையில் கூட அவர் அங்கே சோதிக்கப்பட்டார் பிரியமானவர்களே. அந்த சோதனையிலும் அவர் வெற்றி கண்டார். காரணம், என்ன திட்டம் என்பதை இயேசுவானவர் அறிந்து வைத்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே சோதனைகளை நம்மால் எளிதாக மேற்கொள்ள முடியும் பிரியமானவர்கள். மூன்றாவது ஒரு காரியம், பிசாசானவன் இயேசுவானவரை சோதித்ததற்கான காரணம், அல்லது மூன்றாவதாக எந்த காரியத்தை குறித்து பிசாசானவன் இயேசுவானவரை சோதித்தான் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவனோடு கூட அவருக்கு இருக்கும் ஐக்கியத்தை குறித்ததான ஒரு சோதனை பிரியமானவர்களே. டெஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் வித் காட். பாருங்கள், 3 முறையும் பிசாசானவன் இயேசுவானவரை சோதித்த பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். முதலாவது சோதனைக்கு அவர் சொன்ன பதில் தேவனுடைய வாயிலிருந்து. இரண்டாவது சோதனைக்கு அவர் சொன்ன பதில், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அங்கும் தேவனை குறித்து சொல்கிறார். மூன்றாவது கேள்விக்கான பதிலையும் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு என்று சொல்லி. தான் சோதிக்கப்பட்ட போதெல்லாம் அவர் பயன்படுத்திய ஒரே நபர் அல்லது ஒரே ஆள் தேவன். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் உறவு எப்படிப்பட்டது என்பது அங்கே சோதிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த சோதனையை மேற்கொண்டார், ஜெயம் எடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு தேவனோடு கூட இருந்த உறவு மிக முக்கியமாக காணப்பட்டது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட நெருக்கமான ஐக்கியமும் உறவும் அவர் தேவனோடு கொண்டிருந்ததின் அடிப்படையில் தான் அவரால் 3 முறையும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி அந்த சோதனையை மேற்கொண்டு வர முடிந்தது பிரியமானவர்களே. ஒருவேளை நாமாக இருந்திருந்தால் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சுயமாய் எதையாகிலும் சிந்தித்து நாம் சொல்லி இருக்கக்கூடும். பிசாசானவன் அதைத்தான் எதிர்பார்த்திருந்திருப்பான். இவர் நான் சோதிக்கும் பொழுது சுயமாக எதையாவது சிந்தித்து சுயமாக எதையாவது செய்கிறாரா, பதில் அளிக்கிறாரா என்று சிந்தித்திருக்கலாம். ஆனால் தேவன் சுயமாக, இயேசுவானவர் சுயமாக எதையும் பேசாமல் தேவனுடைய நாமத்தை மாத்திரமே அங்கே பயன்படுத்தி அங்கே வெற்றி சிறந்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எப்படி சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும், எப்படி அதை மேற்கொண்டு வர முடியும் என்பதை இயேசுவானவர் தம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியங்களை பாருங்கள். முதலாவது, எப்படி சோதனையை மேற்கொள்ள முடியும். முதல் காரியம் ஜெபம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே பாருங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். சோதனைக்கு உட்பட்டு அந்த சோதனையை ஜெயித்து வந்த ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படக்கூடாது, சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்று வரையிலும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்கிறோமே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த ஜெபத்திலே அவர் சொல்கிறார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பதாக.
நாம் அன்றாட ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களிலே முக்கியமான ஒன்று, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் ஜெபிப்பதின் மூலம், விழித்திருந்து ஜெபிப்பதின் மூலமாக நம்மால் சோதனையிலிருந்து வெற்றி காண முடியும், வெற்றி பெற முடியும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மால் சோதனையிலிருந்து வெற்றி பெற முடியும். பாருங்கள், 3 முறையும் இயேசுவானவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே காரியம், எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால், வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கிறதோ, எப்படி இருக்கிறதோ, அதை தமக்கு சொந்தமாக்கி உரிமை பாராட்டி வந்தவர் தான் இயேசுவானவர். ஆகவே தான் அவரால் சோதனையை ஜெயிக்க முடிந்தது. கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொல்லும் பொழுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை, வேத வார்த்தை அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் பிசாசானவன் சோதிக்கும் பொழுது அவர் அப்படித்தான் அதை சொல்லி வந்திருக்கிறார். பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்களிடத்தில் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களால் சோதனையிலிருந்து விடுபட முடியும் அல்லது வெற்றி பெற முடியும். பிரியமானவர்கள், மூன்றாவது ஒரு காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி தேவனால் இதை மேற்கொள்ள முடிந்தது? பிசாசானவன் அவரை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசுவானவருக்கு இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும் அதை செய்யும் என்று அவர் சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய குமாரன் தானா என்று சற்றும் சிந்திக்கவில்லை. ஏன் சிந்திக்கவில்லை என்று தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே அவர் சோதனைக்கு உட்பட்டார் என்பதை குறித்து பேசுகிறது. ஆனால் அதற்கு முந்தின இதிலே பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். சோதிக்கப்படுவதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசியிலே பாருங்கள், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எல்லோருக்கும் முன்பாக பிதாவானவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் தேவன் சொல்கிறார், இவர் என்னுடைய குமாரன். ஆகவே இவர் தேவனுடைய குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் அல்லது வார்த்தையை இயேசுவானவர் மனதிலே வைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆகவே தான் பிசாசு அந்த கேள்வியை கேட்கும் பொழுது சற்றும் தயக்கமின்றி அவரால் அதை மேற்கொள்ள முடிந்தது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு தத்தத்தை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் எளிதாக சோதனையை மேற்கொள்ள முடியும். இறுதியாக ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அது எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாகவே எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசுவானவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட பின்பு அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. சோர்ந்து போகாமல் சோதனையை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமாகவே சோதனையின் முடிவிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் அந்த சோதனையை மேற்கொண்ட உடனே தூதர்கள் அங்கே வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு பலனாய் இருப்பார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்ததின்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 6 படிநிலைகள் உண்டு. அது இயேசுவானவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அதில் முக்கியமான ஒன்று சோதனை. அந்த சோதனையை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இயேசுவானவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக எதை குறிவைத்து பிசாசானவன் சோதித்தான், அதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் பயன்படுத்திய அதே யுக்திகளை பயன்படுத்தி நாமும் சோதனைகளை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், வேதாகமத்திலே எத்தனையோ நபர்கள் சோதிக்கப்பட்டார்கள், தேவனுடைய மனிதர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஆபிரகாமை பாருங்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு ஒரு நோக்கம் தெரிவிக்கப்பட்டது.
அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டமும் தெரிவிக்கப்பட்டது. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய ஜனம் அல்லது உன் சந்ததி கடற்கரை மணலெத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் சொல்லப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே குமாரனையும் பலி செலுத்தும்படி சொல்லப்பட்டது. இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த சோதனை வந்தது. ஆபிரகாமுக்கு நோக்கம் தெரியுமா? அந்த நோக்கத்தை ஆபிரகாம் அறிந்திருக்கிறாரா? அந்த நோக்கத்தை குறித்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருக்கிறதா என்பதை சோதிக்கும்படியாகத்தான் அந்த சோதனை கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, தாவீதை பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு திட்டமும் இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் சாமுவேலின் மூலமாக. தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை புடமிட்டார் என்று. தாவீது சோதிக்கப்பட்டார் பிரியமானவர்களே. எதற்காக சோதிக்கப்பட்டார்? தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் திட்டம் என்ன என்பது தெரியுமா என்பதின் அடிப்படையிலே தாவீது சோதிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தரோடு கூட உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்பதையும் பிசாசானவன் சோதிப்பான். வேதாகமத்திலே பாருங்கள், யோபுவை பாருங்கள். யோபுவும் சோதிக்கப்பட்டார். யோபு சொன்னது என்ன? நான் மரித்தாலும் கர்த்தரை விட்டுவிட மாட்டேன் என்பதாக பிரியமானவர்களே. யோசேப்பை பாருங்கள், பாவத்திற்கு உட்பட மாட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு ஓடினதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது எதை குறிக்கிறது? தேவனோடு கூட நீங்கள் கொண்டிருக்கும் ஐக்கியம், உறவு எப்படி இருக்கிறது என்று. இதையும் பிசாசானவன் சோதிக்கக்கூடியவனாய் இருக்கிறான் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்களும் சோதனைக்கு உட்படுகிறோமே என்று அஞ்சிக் கொண்டிருப்பீர்களானால், பயந்து கொண்டிருப்பீர்களானால், கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று நாம் பார்த்த இந்த வேத பகுதி நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் பிரியமானவர்களே. எதை குறித்தும் கலங்காதிருங்கள், சோதனையை குறித்து பயப்படாதிருங்கள். ஏன்? வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவானவருக்கு வந்த சோதனையை விடவா நமக்கு பெரிதாக வந்துவிடப் போகிறது? சோதனையை சகிக்க, சோதனையை ஜெயிக்க நம்மால் முடியும் பிரியமானவர்களே. ஏனெனில் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. சோதனையிலே விழுந்து விடுவோம் என்ற பயம் வேண்டாம். சோதிக்கப்படுகிற நாம் சோதனையை ஜெயிக்க கர்த்தருடைய வல்லமையை தேட வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மாலும் இயேசு கிறிஸ்துவை போல சோதனையை ஜெயிக்க முடியும். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவானவர் உட்படுத்தப்பட்ட சோதனையை குறித்து நாங்கள் தியானிக்க தேவன் கிருபை செய்தீரே. நன்றி கர்த்தாவே. எத்தனையோ ஆழமான சத்தியங்களே, அதிசயங்களே கண்டுகொள்ள தேவன் எங்களுக்கு வேதத்திலிருந்து கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோதனை என்பது வாழ்க்கையிலே நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டிய, வரக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதில் எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவானவரை போல் சோதனையை மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஆவியான தேவன் தாமே எங்களை காத்துக்கொள்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. கற்றுக்கொண்ட காரியங்களை இந்த உலகம் அறிந்து கொள்ள பிறருக்கு எடுத்துச் சொல்லும்படியாக எங்களை தேவன் பயன்படுத்துவீராக தகப்பனே. உடனிருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.